Realme அவங்களோட GT Neo 3 ஸ்மார்ட் ஃபோனை சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. உண்மையா சொல்லப்போனால் ஃபோனில் நிறைய ஸ்பெக்ஸ் வந்து வேற லெவலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு கம்ப்ளீட்டான கேமிங் ஃபோனை அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க GT Neo 3. சரி, இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, எப்போ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும், என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில், இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸோட வரும், இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்கும்ல. அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. GT Neo 3யோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் காரை இமிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜர் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜர் இருக்கும், அதை அப்படி மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு வரும்போதில் ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாக சில நேம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு வேணால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் ஆக்சுவலி இங்கே 3 கலர்ஸ் பிளாஸ்டிக்கில் பில்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கேமராவோட பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாங்க. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேவோட சைஸ் மற்ற விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் இருக்கக்கூடிய E4 AMOLED பேனலில் இங்கே கொடுத்துருக்காங்க. 120 Hz வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டையும் இங்கே மிஸ் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேவை இங்கே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான பேக்கிங், அப்படியே ஒரு ஃபுல் டிஸ்பிளே இங்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த டிஸ்பிளேல இருந்து ஒரு பெரிய டவுட் என்னன்னா, போன டைம் அதாவது GT Neo 2ல பார்த்தீங்க அப்படின்னா 600 நெட்ஸுக்கான அந்த டச் சாம்பிளிங் நெட் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் இருக்கக்கூடிய இந்த GT Neoல எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சப்போஸ் அந்த 600 நெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை இன்னும் அப்டேட் பண்ணிருக்காங்களா, அந்த ஒரு விஷயம் எனக்கு கிளியராக தெரியல. எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நான் கமெண்ட்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் இந்த டிஸ்பிளேவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா இங்கே 1300 நெட்ஸுக்கான பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணோம். போன டைம் வந்து GT Neo வச்சு தான் நிறைய விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த டிஸ்பிளேவே வந்து வேறு லெவல் தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால டிஸ்பிளேஸில் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு எஃபெக்டிவான டிஸ்பிளே. மெயினான ஒரு விஷயம், இங்கே ரியல்மியோட 3.1 Android 12 மேலே ரன் ஆகுது. அது இன்னுமே ஸ்மூத்தான டிஸ்பிளே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹைலைட்டு. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTekோட Dimensity 8100 ப்ராசர் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங்க்கு உண்மையாக சொல்ல போனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஃபீல் பண்ணி தான் ஆகணும். அது போகவே கூட இங்கே GT சீரிஸில் இந்த கேம் பூஸ்டர்ஸ் மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இன்னும் இதை பெட்டர் பண்ணி கொடுக்க தான் செய்யுது. MediaTek ப்ராசஸ் பற்றி பேசும்போதில் 2019 ஆகட்டும் 20 இந்த டைமில் அதிகமான ஒரு மொபைல்ஸில் இருந்த ப்ராசர்னு சொல்லலாம். இந்தியாவில் நல்ல சேல்ஸ் கொடுத்தது, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ப்ராசர். அந்த வகையில் தான் இந்த டைம் வந்துருக்கு இந்த MediaTekோட 8100. போன டைம் Neo 2ல இருந்த 870யோட பெட்டரான கேமிங் பர்ஃபார்மன்ஸை இங்கே கண்டிப்பாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரியல் டைமில் இதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எப்போன்னு என் மனசெல்லாம் துடிக்குது. அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஹீட்டிங் இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் பெருசாக கேள்விப்படலை. சப்போஸ் பார்க்கலாம் ஏதோ ஒரு ஃபோன் கிடச்சதுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கேமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அல்ட்ரா லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே நமக்கு இந்த லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நமக்கு தெரியல. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இங்கே இருக்க தான் செய்யுது. பேட்ரிஸ் முதல்ல சொன்னோம், இங்கே அந்த ரேசிங் காரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார்ஜருக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோனில் 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 50% சார்ஜ் பண்ணுறேன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் ஃபோன் 50% சார்ஜ் ஆயிரும் அப்படிங்கிறதான். 4500 mAhக்கான பேட்டரி அவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் ஆகுங்கிறாங்க. இதை பற்றி பேசுவோம். இங்கே இதோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமராஸ் ஒரு ரொம்ப நார்மலாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைமரியாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருந்தாங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடும், ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ செட்டப் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு அப்கிரேட்னு சொல்ல முடியாது. ஆனால் மோசம்னு சொல்லிட முடியாது. போன டைம் 64 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த டைம் 50 மெகாபிக்சல். ஆக்சுவலாக அந்த சோனியோட IMX 776 தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. 4Kஸ்க்கான வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே சாம்பிள்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ஃபோனே நம்ம கையில் இல்லை. அதனால வந்து இப்போதைக்கு ஸ்பெக்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபோன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி 16 மெகாபிக்சல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட ஆக்சுவல் வெயிட்டுங்க 188 கிராம் கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பக்கமாக பேட்டரி கொடுத்தாலும் வெயிட்டை மேனேஜ் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் பில்டுங்கிறனால 8.2 மில்லிமீட்டருக்கான திக்னஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஓவரால் ரொம்ப ஸ்லிம்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜான ஃபோன் இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. டிசைனில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் 2 நானோ சிம்ஸ் யூஸ் பண்ண முடியும். இங்கே ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ப்ரைஸ் அண்ட் டீலர்ஸ்னு பார்த்தா இங்கே 2 வேரியண்ட் அவைலபிள். 2 வேரியண்ட்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சைனாவில் லான்ச் பண்ணும்போது 4500 mAhக்கான பேட்டரியும் 80 வாட்ஸ் ரொம்ப கம்மியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 24K அந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 150 வாட்ஸ் சார்ஜிங் இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட்டும் இருக்குது. இங்கே ஸ்டோரேஜ்னு வரும்போது 12256 வேரியண்ட், இது ஒரு 32K வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோன் நமக்கு மே மாதம் லான்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில லீக்ஸும் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு.
ரியல்மி அடுத்தடுத்த சீரிஸ் லான்ச் பண்ணாலும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஜிடி சீரிஸ் இப்போ வரைக்குமே பரவாயில்லாம தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். போன டைம் வந்து ஜிடி 2 நியோ ஆகட்டும், இந்த டைம் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா லான்ச் ஆயிருக்கு, சீக்கிரமாவே இந்தியாவில் லான்ச் ஆயிருன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் வேற லெவலில் தான் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சூப்பரான ஃபோன் ரியல்மி சைடு ஓகே, நல்ல ஒரு விஷயமா தான் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு டவுட்டும் இருக்குது, உங்களுக்கு நார்மலாக 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க, எனக்கு இல்லை ஒரு 50 வாட்ஸ்க்குள்ளே இருந்தாலே போதும், பேட்டரி லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அந்த லெவலில் இருந்தாலே போதுமா, இல்லை 150 வாட்ஸ் கண்டிப்பாக வேணுமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.